ஜோலியார்பேட்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஜெயிப்பாங்க? கவிதா தண்டபாணி அக்கா தான் ஜெயிப்பாங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாங்க, அன்பா இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுறாங்க. எல்லா சுப காரியங்களும் இருந்தாலும் சரி, ஒரு கட்டுக்கு எதுவாக இருந்தாலும் சரி சொன்னால் போதும், அவங்க அடுத்தடி அவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே யார் ஏழை பணக்காரன் யாரும் அந்த பாகுபாடெல்லாம் அவங்க பார்க்கறது கிடையாது. சொன்னால் போதும் அடுத்த ஸ்பாட்டில் இருப்பாங்க அவங்க. இந்த 2026 எலெக்ஷன்ல கவிதா தண்டபாணி தான் ஜெயிக்குவாங்கோ. கண்டிப்பா அவங்க மட்டும் தான் வருவாங்கோ. ஏன்னா அவங்க எங்களுக்கு இதுக்கு முன்னே ஒன்றிய செயலாளராக இருக்கிறப்ப நிறைய உதவியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்தா இன்னும் நிறைய உதவி எங்களுக்கு கிடைக்கும், நாங்க நம்புறோம். அதனால அவங்க தான் வரணும். லேப்டாப் இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், லேப்டாப் கிடைச்சிருக்கு. மாசானா 1000 ரூபாய் காசு வருது, பஸ் வசதி ஃப்ரீயா கிடைக்குது. இது மூலியமா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. நான் முதல்வன் திட்டத்துல கிளாஸும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா கிடைக்குது. கவிதா தண்டபாணி ஜெயிப்பாங்க. எப்படி சொல்றீங்க? அவங்க எங்கள் ஊர் சொந்த ஊரில் இதே ஊரில் இருக்கிறாங்க. அதே அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்கலாம் எதுவுமே இது வரைக்கும் செய்யலை. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும். இவங்க ரோடு போட்டுக்கிறாங்க, அடிக்கடி எங்களெல்லாம் கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்கல்ல, முதலமைச்சர் பிடிச்ச திட்டம் என்ன? இதான் முதியோர் பென்ஷன் தான். எனக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கிது. அதனால் எனக்கு ஒரு வசதியாக இருக்குது. ஒன்றும் இந்த பஸ்ஸுலலாம் ஃப்ரீயாக விட்றாங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க. நல்ல மாதிரியாக ஒரு நாளைக்கு 100-150 ரூபா. அதனால் அவங்களுக்கு லாபம். கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. 2026 இங்கே உங்கள் யாருக்கு? அதான் கவிதா தண்டபாணிக்கு தான். தலைவர் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்காரு, உரிமை தொகை கொடுத்திருக்காரு, 8000 கூப்பன் கொடுக்கறேன்றாரு. அதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்க. மத்த நீங்க உங்க சர்க்கிள்ல போன்ல கேளுங்க. நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட தொகுதிக்குட்பட்டு எல்லார்கிட்டையும் பேசுங்க. மறக்காம போடுங்க, அம்மாக்காக போடுங்க. இந்த ஒரு வாட்டி போடுங்க அம்மாக்காக. கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஊர்ல போலனா எப்படி? நம்ம பிறந்து வளர்ந்த ஊரு. சரிங்களா? மறக்காம போடுக்கா. உங்க பொண்ணு எப்படியாச்சும் ஜெயிக்க வைங்க அம்மாவை. நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? அம்மாக்காக கண்டிப்பா போட்டு நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க தான். சரிங்களா?